ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை அவரோட தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அழைக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதியவர் எரேமியா தீர்க்கதரிசி. வேதாகமத்துல வசனங்கள் அடிப்படையில நீண்ட புத்தகம் சங்கீத புத்தகம்னு நம்ம பார்த்தோம். ஆனா வார்த்தைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில நீண்ட புத்தகம் இந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம். எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்தின் ராஜாவான யோசியாவோட நாட்கள்ல இருந்து யூதாவின் கடைசி ராஜாவான சிதேக்கியாவோட நாட்கள் வரைக்கும் தீர்க்க தரிசன படியை செய்தவர். இவரோட அப்பா பெயர் இல்கியா. இவர் ஒரு ஆசாரியன். எரேமியா தீர்க்கதரிசியோட ஊர் ஆனதோத். யோசியா ராஜா அரசாட்சி செய்த 13ஆம் வருஷத்துல கர்த்தர் எரேமியாவை தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக அழைத்தார். கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன்னு சொல்றார். அப்போ எரேமியா, கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, நான் ஒரு சிறுவன்னு சொல்றார். அதுக்கு கர்த்தர், நீ உன்னை ஒரு சிறுவன்னு சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் நீ போய் நான் உன்கிட்ட சொல்றதெல்லாம் நீ சொல்லு. நீ ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை பாதுகாக்கிறதுக்காக நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அவரோட கையை நீட்டி எரேமியாவோட வாயை தொட்டு அவரை பார்த்து, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் இன்னைக்கு நான் உன்னை ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் உன்னை ஏற்படுத்தினேன்னு சொல்லி கர்த்தர் எரேமியாவை அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.